இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாரையும் தேவ ஞானம் இருக்கிறது. ஆனால் அதை நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதை தோண்டி எடுக்கணும். பிளாட் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, வீடு கட்டுறது தண்ணி தேவைப்படுது, வெளியில் பார்த்தா மண்ணாக தான் தெரியுது. அவங்க போய் லாரி லாரியாக ஒரு இடத்துல இருந்து தண்ணியை வாங்கிட்டு வரலாம். எப்போ அந்த பிளாட்டுக்கு அடியில் தண்ணி ஒரு 80 அடி 100 அடி 150 அடியில் தண்ணி இருக்குன்னு தெரியலன்னா லாரி லாரியாக தண்ணி வாங்கிட்டு வரலாம். ஆனால் தண்ணி உள்ளாரையே தான் இருக்குது, தண்ணி இல்லைன்னு இல்லை, தண்ணி இருக்குது. பிளாட்டு வாங்கும்போதும் தண்ணியும் சேர்ந்து தான் வாங்கினாங்க, தண்ணியும் சேர்ந்து தான் அந்த பிளாட்டில் இருக்குது. ஆனால் அது இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு போர் மெஷினை கூப்பிடணும், அது கொஞ்சம் செலவு பண்ணால் அந்த தண்ணீரை எடுக்க முடியும். கொஞ்சம் வாட்டர் டேங்கை கட்டிக்கிட்டா இல்லை வாட்டர் டேங்க் வாங்கி வச்சுக்கிட்டா அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ தண்ணி பொழுதன்னைக்கும் வாங்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அது மாதிரி தான் ரட்சிப்போடையே சேர்ந்து இயேசுநாதர் வரும்போதே ஞானத்தை சேர்ந்தா நமக்குள்ளார கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஐயோ ஞானத்தை மாத்திரம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி யாருக்கும் சொல்ல மாட்டார். எல்லாமே இருக்குது, ஆனால் தோண்டி எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம்.